ரெண்டு மூணு வாரம் மறுபடியும் சந்திக்கிறேன். நல்ல ஒரு குறிப்பிட்ட பாசல் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நன்றி. குறிப்பிட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குலாம். நான் நினைக்கிறேன் எனக்கு இது 30 வருஷம் இருக்கும். குறிப்பிட்டு 1 வருஷம் மேலே இருக்கும். பழைய திருச்சபையிலிருந்து எடுத்து வரப்பட்டது. ஓகே, நம் நேரத்தை காலத்தாதபடி நமக்கு வேண்டிய நேராக நமக்கு கடந்து சொல்வோம். நம்ம எடுத்துக்கொள்வோம். ரோமர் எழுதின அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிப்போம். ரோமர் 8:29. எடுத்து வருவது வாசிப்பேன். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரத்துள்ளே முதற் பேரனாய் இருக்கிற பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ராஜா, நீரே வழி நடத்தும். எங்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிறார். நீரை தொடர்ந்து வழி நடத்தும் நாமத்தை வேண்டுகிறேன் தரும். ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Okay. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனை அவருடைய கைகளினாலே அவர் உருவாக்கி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் தன் நாவினாலே சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான், உருவாக்கப்பட்டான். அப்ப மனிதன் உலகம் தோற்றாத முன்னமே தேவன் மனிதர்களை உருவாக்க ஒரு திட்டமிட்டு இருந்தார். அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்று சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துவை போல எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும் என்று யார் விரும்பினார் என்று சொன்னால், பிதாவானவர் விரும்பினார். ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பிரதிபலியாக தான் நாம் உருவாக்கப்பட்டோம். ஹalleluya. அப்ப தேவன் அந்த ஆதாம் ஏவாளையும் படைக்கும் பொழுது என்ன நடந்தது? அந்த நேரத்துல அவர் மனிதனை உருவாக்கி ஜீவ ஆத்மாவை அவருக்குள்ளாய் சுவாசத்தை ஊதினார். யாரை போல இருப்பதற்காக, அவரை போல இருப்பதற்காக, அவருடைய குணாதிசயங்களுக்குள்ளாக அந்த மனிதன் நிரம்பி இருக்க வேண்டும் என்று பரலோக தகப்பன் விரும்பினார். அப்ப என்ன குணாதிசயத்தினால அந்த மனிதன் நிரப்பப்பட்டு இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் எப்படி பிறந்தார், ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து அவர் 33 வருஷம் ஊழியக்காரர்களிலே அவர் ஊழியத்தை முடித்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த 33 வருஷம் அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே உங்களை போலவும் என்னை போலவும் அவர் மனிதனாக வாழ்ந்தார். 100% அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஹalleluya. அப்ப எப்பேற்பட்ட குணாதிசயத்தினால அவர் நிரப்பப்பட்டார் என்று சொன்னால், அவருடைய குணாதிசயமே வேறுபட்ட ஒரு குணாதிசயம். சாதாரண மனுஷன் வாதாமை தேவன் எப்படி படைத்தார் என்று சொன்னால், அவரை போல, பிதாவை போல, கிறிஸ்துவை போல அவருடைய இமேஜ் உருவாக்கப்பட்டது. முதலாவது அந்த சாயல்.
அந்த சாயலை தேவன் உருவாக்கினார். யாருடைய சாயலை அவர் உருவாக்கினார் என்று சொன்னால், அவர்களைப் போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சாயலாகவே இந்த மனிதனை தேவன் படைத்தார். ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களும் படைத்த தேவன் இந்த உலகத்தையும் படைத்தார், வானத்தையும் படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், மிருகங்களை படைத்தார், தாவரங்களை படைத்தார், தண்ணீரை கடல்களை படைத்தார், மழையை படைத்தார். சகலமும் யாருக்காக படைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த பூமியில கிறிஸ்துவை போல குணாதிசயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு நித்தியமாய் வாழும்படியாக நம்மை படைத்து அழைத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து அவன் போகும் பொழுது அவனுடைய கேரக்டர் குணாதிசயம் கிறிஸ்துவை போல இருக்கிறதா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்று நம்மளுக்கு தெரியும், அவருடைய வரலாறு தெரியும், அவருடைய ஹிஸ்டரியில் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை போல இன்றைய தினத்தில் நாம் வாழ்கிறோமா? ஒரு கேள்விக்குறியோடு கூட நான் இந்த செய்தியை நாம் உங்களிடத்தில் வைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற அந்த தலைப்பின் பெயர் என்ன சொன்னால், கிறிஸ்துவை போல, be like Christ. கிறிஸ்துவை போல இருப்பதுதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிதாவானவர் யாரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பிதாவை அறிந்திருக்கிறோம், ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட திரித்துவத்தினுடைய தேவனை நாம் அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும், எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை பார்ப்போம். வாசிக்கலாம் மறுபடியும் ரோமர் எழுதின நிருபம் 8:28 வாசிப்போம். 28, 29, 30 வாசிப்போம். அன்றியோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானாய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன் குறித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் முன் குறித்த தேவன் யாருக்கு சாயலாக? கிறிஸ்துவுடைய சாயலுக்கு முன் குறித்திருக்கிறாரா? வாசிக்கலாம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ மகிமையும் படைத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் பூமியிலே படைக்கும் பொழுது அவர்கள் குஷ்ட ரோகிகளை என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் குணமாக்கினார். கண் தெரியாதவர்களுக்கு கண்ணை கொடுத்தார். யாருக்கு கண்ணை கொடுத்தார் என்று சொன்னால், அற்புதங்களை செய்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது குருடருக்கு பார்வை அளித்தார், குஷ்ட ரோகங்களை குணமாக்கினார், மரித்தோரை உயிர்த்தோடு கூட எழுப்பினார், மற்றும் பாவிகளை நேசிக்கிற தேவனாய் இருந்தார். உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட அந்த மகதலேனா மரியாதை அவர் என்ன சொல்றார்? நியாயம் தீர்க்கவில்லை. அவர் நியாயம் தீர்க்காதபடி நீ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை தேவன் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சீஷர்களுக்கு அற்புத அடையாளங்களை காண்பித்தார். அநேக ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், 5000 பேருக்கு அவர் உணவு அளித்திருக்கிறார். அவருடைய அற்புதங்கள் எண்ணி அடங்காதவைகளாக இருக்கிறது. அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக பிசாசுகளை அவர் துரத்தினார், விடுதலையை கொடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், அப்பேற்பட்ட குணாதிசயம் அற்புதங்களும் நிறைந்த தேவன், அவர் சர்வ வல்ல தேவனுடைய குணாதிசயம் உள்ளவராகவே இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது தான் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு மகனாக அவர்கள் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் 30 வருஷம் அவர்கள் குடும்பத்தில
பெற்றோருக்கு குடும்பத்திற்கும் அவர் ஒரு பாதுகாப்பாய் கீழ்ப்படிந்து நல்ல ஒரு மகனாய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு 3 வருஷம் அவர் ஊழிய பாதையிலே கடந்து சென்றார். ஊழிய பாதையிலே அவருக்கு நிறைய போராட்டம் வந்தது. பரிசேயர்களுக்கு முன்பதாகவும் சதுசேயருக்கு முன்பதாகவும் வேதபாரர்களுக்கு முன்பதாகவும் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் அழகாய் பதிலளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பதில் அளித்த அந்த பதிலை பிரமித்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மனிதன் சதுசேயர்கள் என்ன சொல்லுவாங்க, வேதபாரகர்கள் அவர்கள் மோசேயுடைய பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார். அவர் யாரும் சொன்னார், ஞான தத்துவம் உள்ளவர்கள். அவர்களிடத்துல தேவனுக்கு இடத்தில் நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன் ஆண்டவரே நீங்க இதை செஞ்சீங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, எனக்கு ஏன் நீங்க கை கலவாம உடைய சீஷர்கள் பாரம்பரியத்தை என்ன சொல்லுவாங்க மீறி நடக்கிறார்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். பல குழப்பத்தில் மத்தியிலும் தேவன் ஒரு தெளிவான ஒரு பதிலை அந்த மத்தியில அவர் வாழ்ந்த இடத்திலே அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் தண்ணீரிலே நடந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் எப்படி தண்ணீரிலே நடக்க முடியும்? அப்படி தண்ணீர் மேல் நடக்கும் என்று சொன்னால் ஒரு சூப்பர் நேச்சுரலான பவர் பரலோகத்தில் இருந்து அந்த மனிதனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்ப மனிதன் இது வரைக்கும் நடந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இயேசுவோடு கூட இருந்த சீஷன், ஆண்டவரே நீ மெய்யானவரே இயேசு கிறிஸ்துவானால் நானும் உங்களோட கூட நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நீ விசுவாசித்தாலும் கூட நீ நடக்கலாம் என்று சொல்லி அந்த பேதுரு அந்த தண்ணீர் மேல் நடக்கிறதற்கு ஒரு பாக்கியம் பெற்றான். ஹல்லேலூயா. அப்ப சூப்பர் நேச்சுரலான ஒரு அற்புதங்களை செய்தார். அது மட்டும் இல்ல, என்ன சொல்வாங்க, மரித்தோரை எத்தனையோ பேரை தேவன் எழுப்பி இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக அவர் இந்த உலகத்தில் நிரூபிக்கணும், எதற்காக அவர் இந்த உலகத்தில் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை யார் நேசித்தார் என்று சொன்னால் பிதாவானவர் நேசித்தார். பிதாவானவர் இயேசுவும் ஒன்றாக இணைந்து ஊழியர்களை அவர் ஆலோசனை செய்து எப்பொழுதும் அந்த கம்யூனிகேஷன் அவரோடு கூட ஒரு நல்ல தொடர்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் கூட நடந்தார் என்று சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம், பிதாவானவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி. பிதாவானவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தை படைத்து ஆதாமினால பாவங்கள் மீறப்பட்டு கீழ்ப்படியாதனால பாவம் இந்த உலகத்துக்கு மீறல் வந்தது, பாவம் வந்தது. அது பிறகு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யார் சொல்லுகிறார், பிதாவானவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி யார் சொல்கிறார் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிதாவானவர் என்ன சொல்கிறார், நீ பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி பிதா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நம்மை ஒரு மனிதன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்ற முடியாது. ஆனாலும் கூட தேவன் என்ன செய்கிறார், நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்மளை ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த காரியத்துல வீக்கா இருக்கிற நான் உனக்கு உதவி செய்து நீ பலப்படும்படியாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் எனக்கு செய்ய பலன் உண்டு. நம்ம எந்தெந்த இடத்துல பலவீனமா இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக நடத்துவதற்கு நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யார் என்று சொன்னால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நாம் எடுத்துக்கொள்வோம், இன்றைக்கு தினத்துல நம்ம தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. We like Jesus Christ. கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். எப்படி நாம்
கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களை நாம் என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் கூட இப்பொழுது கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறோமா? நாம் வாழ்கிற இந்த இடத்துல, இந்த பூமியில, வேலை இடங்களில, பள்ளி இடங்களில, காலேஜ்ல மற்றும் இந்த சமுதாயத்துல நாம் போகும் இடமெல்லாம் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தாதவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்காதவர்களாய் இருக்கிறபடினால பிதாவானவர் துக்கமாய் இருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துவை போல நாம் மறுரூபமாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்துவை போலதான் நாம் இருப்போம். என்னென்ன காரியத்துல ஏன் நம்ம கிறிஸ்துவை போல இருக்க மாட்டோம்? சபைக்கு வரோம், ஊழியர்களை செய்கிறோம், எல்லா காரியங்களும் செய்யும், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் நமக்குள்ளாய் இருப்பதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம், வெளிப்படுத்தாதவர்களாய், அவரை பிரதிபலிக்காதவர்களாய். ஏழு இடத்துல சில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் நமக்குள்ளாக இருக்கிற சுபாவங்கள் வெளிப்படுகிறதா இருக்கிறது, நமக்குள்ளாக இருக்கிற அந்த தன்மைகள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. நமக்குள்ளாக ஒரு மனிதன் பிரியப்படும் பொழுதுதான், ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகும் பொழுதுதான் அவன் எப்பேற்பட்ட கேரக்டர் உள்ளவனா இருக்கிறார் என்று சொல்லி. நானும் கூட சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது. என் வாழ்க்கையில நடக்காத ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். அப்ப அந்த வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள முடியல. வலியும் வேதனையும் நான் அடைந்த பிறகு என்னுடைய குணாதிசயங்கள் கிறிஸ்துவை போல குணாதிசயங்கள் வெளிப்படவில்லை. அது பிறகுதான் நான் பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்கிறேன், ஆண்டவரே, கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் தெரிந்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது என் வாழ்க்கை தடுமாறுகிறது என்று சொல்லி, அப்ப நான் இன்னும் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற பிரகாரமாய் அறியவில்லை என்று சொல்லி நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நாம் பிழைப்படும் பொழுது, நாம் வேதனைக்குள்ளாக போகும் பொழுது, கஷ்டத்துக்குள்ளாக போகும் பொழுது, அந்த வலி வேதனை தாங்க முடியாத சூழ்நிலை போகும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரிஜினல் கேரக்டர் தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அது என்னது தான் சொல்லுவாங்க, பிளைண்ட் ஸ்பாட். அது தேவனுக்கு தெரியும், மனிதனுக்கு தெரியாது. மனிதன் என்பதாக நம்ம ஆக்டிங் பண்ணிடலாம், நம்ம வெளி தோற்றத்தை நம்ம வச்சு ஒரு நல்லவரு, இவரு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், அவருடைய தோற்றத்தை வைத்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனா நமக்குள்ளாய் இருக்கிற கேரக்டரை தேவன் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப பேதுருவுடைய இருந்த அந்த பிளைண்ட் ஸ்பாட், அவனுடைய பாத்தீங்கன்னாக்கா யூதாஸ் காரியத்தில் இருந்த அந்த பிளைண்ட் ஸ்பாட் என்ன என்று சொன்னால், அவன் ஒரு திருடன் என்று சொல்லி தேவன் பார்த்தார். யாக்கோபு அவன் ஒரு ஏமாற்றன் காரன் என்று சொல்லி அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை தேவன் பார்த்தார். டேவிட் கிங் அவருடைய வாழ்க்கையில அவருக்குள்ளாக இருந்த அந்த பிளைண்ட் ஸ்பாட், ஒரு இச்சையான காரியங்களை தேவன் அறிந்து கொண்டார். அவர் சுத்தி இருக்கிறவங்களாம் ராஜா, இவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது உள்ளாத மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு உள்ளாக இருந்த அந்த காரியங்களை தேவன் வெளியாக்கி அவன் மனம் திரும்பும்படியாக, அதிலிருந்து விடுதலையாக முடியாக தேவன் அவனை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா மனுஷனும்
அங்கங்க குறைகள் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த பூமியில தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுதினமுமாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த பண்ணி கொண்டு இருக்கிற என்று சொன்னா நம்ம சுத்திகரிப்பு நாள் எத்தனை நாள் நமக்கு தெரியுமா? ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு நாள் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அப்ப சுத்திகரிப்பு என்று சொன்னால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டோமானால் தான் தேவனுக்குள்ள நல்ல ஒரு தொடர்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல முடியும். கல்வாரி சிலுவையினாலே நம்ம ஒரு பந்தியை நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை சுத்திகரிக்கிறவர்களாய் அந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெற்றோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நினைவை கூறும் பொழுது அவர் எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் என் பாவங்களையும் என் மீறுதல்களையும் அவர் மன்னித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசித்தபடினாலே அந்த ஆவியிலே நமக்குள்ளாய் காணப்பட்ட அந்த கரைகளை, அந்த மீறுதல்களை தேவன் நீக்கி போட்டு அவரோடு கூட ஒரு நல்ல தொடர்பை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. சுத்திகரிப்பு என்று சொன்னால் நம் பவுல் எழுதுகிற அவர் சொல்லியிருக்கிறார். பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் சுத்திகரித்த பிறகு என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் சுத்திகரிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 21வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். சுத்திகரிப்புடைய நாட்கள் எத்தனை நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போது பவுல் அந்த மனுஷனை சேர்த்துக் கொண்டு மறுநாளிலே அவரோடு கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு ஓகே, இது எங்க நடக்குது என்று சொன்னா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நடக்கிறதா இருக்கிறது. பவுல் இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாளிலே எழுந்திருத்து பரலோகத்திற்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு அவருடைய ஊழியங்களை பவுல் தொடங்கும் பொழுது அவர் ஒரு சுத்திகரிப்பை அவர் கட்டளை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். தேவாலயத்தை சுத்திகரிக்கும் முதல் வாசிக்கலாம். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு தானும் சுத்திகரித்து கொண்டு பிறகு பிரவேசித்து ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தும் தீர்மானமோ சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தார். அந்த 7 நாட்களும் நிறைவேறுகிற வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து நம்முடைய சுத்திகரிப்பு நாள் பவுல் சொல்லுகிறார் 7 நாள் என்று சொல்லி 7 நாள் நாம் சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வாரத்துல 7 நாள் இருக்கிறது. 7 நாளும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப ஒரு மனிதன் தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால அவர் திருடனை போலவும் வருகிறதுனால, திருடனை எப்போ வருவோம் நம்மளுக்கு தெரியாது, ஆனா திருடனை போல அவர் திடீரென்று அவர் வருகை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கரைப்பட்டு பாவத்திலும் மூழ்கி இருந்தால் நம்முடைய நிலை என்ன ஒரு நிலையாக இருக்கிறது? ஒரு பரிதமான ஒரு நிலை, கைவிட்டப்பட ஒரு நிலையாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வானத்தின் மேகத்திலே வரும் பொழுது திரளான தூதர்கள் மத்தியிலும் அவர்கள் எக்கால சத்தத்தோடு கூட அவர் திடீர் வருகை இந்த பூமியிலே காணப்படும். அந்த நேரத்திலே நம்முடைய சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லாதபடினாலே அவன் கைவிட்ட ஒரு நிலையாய் காணப்படுகிறது. அப்ப வாரத்துல 7 நாளும் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்ப சுத்திகரிக்கும் பொழுது அவனுடைய சுத்திகரிக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ளவனாய் மாறுகிறான் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளாய் அவன் கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு ராஜேஸ்வரி என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவள் எஸ்தர் ராஜேஸ்வரி அவள் என்ன செய்கிறார்? ஒரு ஒரு ராஜாவை கல்யாணம் செய்ய போகும் முன்பதாக அவளை சுத்திகரித்துக் கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை நாட்கள் அவர்கள் சுத்திகரித்துக் கொண்டார்கள்? அவர்களுடைய சுத்திகரிப்பு ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு தடவை அவரை பார்க்கணும்னு சொன்னாக்கா அந்த யாரை பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் அவர் திருமணம் பண்ணுவாரு. அப்போ திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த மனைவியான் அந்த
அந்த மணவாட்டியானவள் அவள் தன்னை சுத்திகரித்து எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜேஸ்வரிக்கு கற்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் எஸ்தர் எழுதுகிற புத்தகம் 2:12 நம்ம வாசிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் சத்தமா வாசிப்போம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதமும் வெள்ளை போல தைலத்தினாலும் ஒவ்வொரு பெண்ணும் எப்பேற்பட்டவர்களாய் 6 மாசம் வெள்ளை போலத்தினாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் முதல் எதுல சுத்திகரிக்கப்படுகிறாங்க? வெள்ளை போலத்தினால அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது 6 மாசம் சுகந்த வர்க்கத்தினால அவர்கள் சுத்திகரிக்க வேண்டும். அப்ப 6 மாசமும் கூட்டினா எத்தனை மாசம் ஆகிறது? 12 மாசம். சரியா சொன்னீங்க. ஓகே, 12 மாசம் வருஷத்துல 365 நாளும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ராஜேஸ்வரிக்கு இந்த உலக ராஜாவே திருமணம் செய்கிறவர் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்று சொன்னால் அவள் கல்யாணம் பண்ணுகிறவர் அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதமும் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் இஸ்ரவேலுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவுடைய ஆகீஸ்வரத்திற்கு பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பார். ஆமென். ஹalleluya. அப்ப நீங்களும் நானும் ஒரு சபையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட மணவாட்டியானவள் 365 நாளும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மணவாளன் இந்த சபைக்கு வரும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அப்ப அது மட்டுமல்ல, சபையானது அவருக்கு முன்பதாக கரை பெற்றவர்களாக நாம் நிற்க வேண்டும். தீவட்டங்களை பிடித்தவர்களாக ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் வரும் பொழுது மணவாளன் வருகிறார், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் வரும் பொழுது அந்த 10 கனிகளும் என்ன செய்கிறார்கள் சொல்லி ஆயத்தத்தோடு கூட போகிறார்கள். ஆனாலும் கூட அதுல 5 பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தீவெட்டி எண்ணெய் இல்லாதபடினாலே அவர்கள் எதிர்கொண்டு போக முடியாமல் அவர்கள் கவலையாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அதே போல நாம் புத்தி உள்ள 5 கன்னிகையை போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நமக்குள்ளாக அவர் அதாவது அவர் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் அவர் எண்ணெய் என்ற அர்த்தம். அந்த எண்ணெய் குறைந்து போகாமல் அவருடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய தைலத்தினாலும் நாம் அனல் மூட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆயத்தத்தோடு கூட. அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்றாவதாக இந்த ஒரு 4 காரியங்கள் நான் கூட பேசுகிறேன். ஒன்றாவதாக கிறிஸ்துவை போல அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து பிதாவை போல வெளிப்படுத்தினார். கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது யாரை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் பிதாவுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார். ஹalleluya. நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:31 வாசிக்கலாம். நான் பிதாவின் அன்பா இருக்கிறேன் என்றோ பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றோ உலகம் அறியப்பட்டு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், விடவிட்டு 14:31 ஓகே. 17:4 வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். யார் மகிமைப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து பூமியிலே பிதாவானவரை வெளிப்படுத்தி பிதாவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி. அப்ப
பிதாவன் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யாரை வெளிப்படுத்தினார், யாரை மகிமைப்படுத்தினார் என்று சொன்னால் பிதாவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி வாசித்தோம். அதே புத்தகத்திலே 6:38 நாம் வாசிக்கலாம். சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தின்படியே செய்யும்படியாக நான் வானத்திலிருந்து இறக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. தேவன் நாமும் கூட யாருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அங்க என்ன நடக்குது என்று சொன்னால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறப்படுகிறோம். என்ன அவருடைய சித்தம் என்று சொன்னால் அவருடைய கட்டளையும் கற்பனைகளும் கைக்கொள்வதே அவருக்கு விருப்பமா அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கலாம் இரண்டாவதாக கிறிஸ்துவின் அன்பு. யோவான் 13:1 வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் உலகத்திற்கு தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை அவருக்கு கொடுத்த ஜனங்கள்ல அவர் எப்படி அன்பு வைத்தாரோ அதே அன்பு அவர் பரலோகத்திற்கு ஏறி போன பிறகும் அவர்கள் மேல் அன்பு வைக்கிறவர்களாய் இருக்கிறார். அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிதா இயேசு கிறிஸ்துவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னார், இப்ப அவர் பிசிக்கலா அவர் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாரு. அப்ப இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட அன்போடு கூட அந்த ஜனங்களை நடத்தினாரோ அவர்கள் சீஷரை நடத்தினாரோ அதே போலவே அவர் பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து வலது பரிசத்திலே நிற்கிறவராய் காணப்பட்டு அவர் ராஜாவாய் இருக்கிற அந்த வேளையிலே இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அடிமை ரூபத்தை எடுத்து மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. அந்த மனிதனுடைய ரூபத்தை எடுத்த பிறகு மனிதனோடு கூட அவருடைய அன்பு மாயமற்றதாய் இருந்தது. இப்ப அவர் எல்லாவற்றிலும் செய்து முடித்து விட்டு அவர் எங்க போகிறார் சொன்னால் பரலோக பிதாவுடைய பரிசுத்திலே அவர் வலது பரிசுத்திலே அவர் அமர்ந்து இருக்கிறார் என்று சொல்லி அப்ப அவருடைய என்னன்னு சொன்னாக்கா அவருடைய மறுபடியுமாய் அவர் ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வவல்ல தேவன் இப்பொழுது மனிதனை விட்டு அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு வைத்திருந்த அதே அன்பு அதே பாசம் இப்பவும் அவர் நம்ம உங்களுக்கும் எனக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பங்கா ஏறின பிறகு பாசம் மாறவில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு பங்கா ஏறும் பொழுது நம்மை பார்க்கிற விதம் மாறவில்லை. நாம் என்ன செய்கிறோம், சில பொறுப்புகளை கொடுத்த பிறகு சில பங்கா ஏறும் பொழுது ஸ்கூல்ல புனவாசா இருக்கும்போது பிள்ளைங்க சாதாரண பிள்ளைகளா இருந்து புனவாசம் மாறும் பொழுது அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிடும். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகளை நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். அவரே பேர் எழுதிருவேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படின்னாக்கா அவங்களுக்கு பதவி வரும் பொழுது சில அதோடு கூட அவனோட கூட்டாளியும் அதே கூட்டாளி தான் பார்த்திருப்பான், பங்காளி இல்லாம. அதே பங்காளி ஏற பிறகு அவனுடைய கூட்டாளி பழகுற விதமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப மனிதனுடைய நிலைமை அன்பு மாறுகிறதா இருக்கிறது. அவனுடைய சூழ்நிலைகள் அவன் தாழ்விலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அவனுடைய குணாதிசயம் மாறுபடுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேலையிடங்களில் அவனுக்கு சில பொறுப்புகளை கொடுத்த பிறகு சில ரேங்களை கொடுத்த பிறகு கூட வேலை செய்யற சில பயணிகள் இருக்கிறானுங்க. பயணிகள் என்ன செய்யணும், நல்லா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்களுக்கு ரேங்க்ன்ட்டு அப்படி வந்துட்டு பிறகு அவங்களுடைய கேரக்டர் வித்தியாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்க அந்த அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களோட பேச்சு அவங்களுடைய இதெல்லாம் வந்து வேற லெவல்ல ஆயிடும்.
கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. இப்போ ஒரு பாஸ்னாக்கா பாஸோட லெவல்ல அவங்க இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பாஸ் இயேசு கிறிஸ்து ஒரு என் மேல வச்சிருக்க அன்பு எப்போதும் மாறாது. ஆமென், ஹalleluya. அப்ப அவர் ராஜாவா இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, அவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறவர்களா இருக்கிறார். ஹalleluya. அவர் நேசிக்கிறது போலவே அவருடைய குணாதிசயங்களை போலவே நாமும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya. நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். இப்போ ஒரே லெவல்ல, அதாவது தேவன் சொல்லி இருக்கிறார், சமத்தரையான திராசு நமக்காக வேண்டும். இருதயத்துல ஒருத்தரை பார்க்கும் பொழுது சமத்தரையான பணக்காரனோ ஏழையோ அவன் வந்தா நம்முடைய வேலை என்ன சொன்னார், அவனை போயிட்டு கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அவன் ஏழையோ அவன் பணக்காரனோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை சமத்தரையான திராசு உள்ள இருதயமாய் நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. அப்போ வேறுபடுத்துகிற ஒரு காரியம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாயமற்றதாக இருந்தது போல நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாயமற்ற அன்பு இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட அன்பு உடையவர்களாய் நாம் வாழும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது, கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசை வெளிப்படுத்தும் பொழுது யார் மகிமைப்படுகிறார் என்று சொன்னால், பிதாவானவர் மகிமைப்படுகிறார். ஹalleluya. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்து அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த அன்பை நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே மத்தேயு 28:20 வாசிக்கலாம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். 18 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபித்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பூமியில் இருக்கும் பொழுது அவர் மனிதனோடு கூட சாதாரணமாக அவர் மேல் அன்பு வைத்திருந்தார். அதே சமயத்துல அவர் மறுபடியும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் கையில என்ன இருக்குதா, பூமியினுடைய சகல அதிகாரம் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஹalleluya. அப்ப எல்லா சகல அதிகாரம் உடைய தேவன், அப்பேற்பட்ட ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்களித்துக் கொண்டு போயினார். ஹalleluya. அப்ப அதே போலவே நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவர்களாய் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல பீட்டர் இப்ப இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப பீட்டர் உலகத்துல இருக்கும் பொழுது இந்த பேதுரு இயேசுவும் பேதுரும் நல்ல ஒரு உறவுல இருந்தார்கள். நல்ல கைப்பிடிச்சு நடந்து போயிருப்பாங்க இயேசுவோடு கூட. பேதுரு இயேசுவோட அற்புதத்தை பார்த்தாரு. இயேசுவோட பந்தியில அவர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு உறவுள்ள அந்த மனுஷனுக்கு இப்ப சகலமும் அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த உலகமே அவருக்கு கீழாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து இப்ப சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஹalleluya. அப்ப அந்த அன்பை யார் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல இருந்து என்னிடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. அன்பை நீ இயேசுவை நேசிக்கிறாயா, இயேசுவை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் எல்லாம் தெரியாதவரை அந்த அன்பினுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம என்ன செய்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி மூன்றாவது காரியத்தை நாம் படித்தோம். இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பு அவர் பூமியில் இருந்ததும் அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுதும் ஒரே நிலையில நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ மூன்றாவதாக, கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதராய் இருக்கிறார். ஹalleluya. மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:34 வாசிக்கலாம்.
ஹalleluya. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுவதாய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபானமான மனுஷன் ஆயக்காரருக்கு பாவிகளுக்கு சிநேகிதன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹalleluya. அப்ப எப்படி நம்ம ஆயக்காரர் அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து நாட்களிலே ஆயக்காரர்கள் எப்பேற்பட்டவர்களா சொன்னாக்கா, யூதர்கள் மத்தியில ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு மனுஷன். இப்ப நான் தமிழனா இருக்கிறேன், தமிழனுக்கு தமிழனே உதவி செய்யாம வட்டி வாங்கிட்டு இருந்தாக்கா இப்படி இருக்கும். அதே சூழ்நிலை தான் யூதன், டேக்ஸ் கலெக்டர் ஒரு யூதன். ஆனா யூதன் மத்தியிலே அவன் பலவந்தமாய் வட்டி வசூலிக்கிறவனா இருக்கிறான் அந்த நாட்களில். அப்ப வட்டி யாருக்கு வாங்கி கொடுக்கறான்னு சொன்னா ரோமர்களுக்கு வாங்கி கொடுக்கறாங்க. அப்படின்னாக்கா நீ தமிழனா இருந்துகிட்டு சடையனுக்கு காசு வாங்கி என்று வாங்கி கொடுக்குறேன், இப்படி அவனை நேசிக்குமா? அவனை வெறுத்து தள்ளுவோம், அவனை கசந்து தள்ளுவோம். அப்பேற்பட்ட மனுஷனை இயேசு கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அவனை யாரு உலகம் பார்க்கிற விதமாக இயேசு கிறிஸ்து மனிதர்கள் பார்க்கிறார்கள் இல்ல, அவர் அன்புள்ளவராய் சிநேகம் உள்ளவராய் அவர் இந்த மனிதனை பார்க்கிறார். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நான் உங்களோடு கூட வரும் பொழுது அங்க அவன் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்படுகிறான் என்று சொல்லி, எப்பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு போவோம் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ளாக பாவிகளிடத்தில் நாம் பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனிதன் ரட்சிப்பினாலே நடத்தப்படுகிறார். ஹalleluya. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:29 வாசிக்கலாம். அந்த லேவி என்பவர் தன் வீட்டுக்கு அவருக்கு பெரிய விருந்து பண்ணினார். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவரோடு கூட பந்தி இருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். நம்ம பாவியோடு கூட பழகிறதுக்கு உங்க பேர் பிடிக்காது. நம்ம சகோதரன், நம்மளுடைய வீட்டுல இருக்கிற சகோதரன் சகோதரியை கூட நம்ம பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா பேச மாட்டோம். தான் கூட பிறந்த சகோதரன் சகோதரி சபைகளில என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஊழியத்துல ஒரு நெரிசல் வரும்பொழுது அங்க ஒருத்தருக்கு ஒருத்தருடைய அவங்க தவறு செஞ்சுட்டாங்களே, இந்த ஊழியத்துல தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி நடத்துகிறார்கள் சொன்னா பெரிய பாவியை கூட நடத்துகிறார்கள். அப்ப அந்த மனுஷன் தவறு செய்வது இயல்பான ஒரு காரியம். ஆனால் அதை சுற்றி காட்டுகிறதுக்கு ஒரு விதம் இருக்கிறது. அப்ப இந்த மனுஷன் கேட்கிறாங்க, யார் கேட்கிறாங்க? வேதபாரகரும் சதுசேயரும் பரிசேயரும் வேதபாரகரும் அந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணங்களை கரைத்து குடித்த ஒரு நல்ல மனிதர்களை போல காணப்படுகிற அந்த 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 ஜனங்கள் அங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் பாவியோட உட்காந்துருக்கீங்க? டேக்ஸ் கலெக்டர் கூட நீங்க, உங்களுக்கு என்ன வேலை? நீங்க அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம் பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய நேசிக்கிற நேசம் வித்தியாசமானது. அப்ப ஒரு மனிதன் ஒரு பாவியா இருந்தால், ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் அவன் மனம் திரும்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் நாம் வசனத்தை. மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்று சொல்லி நாம் இந்த சிச்சுவேஷனை நாம் புரிந்து கொள்ளலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவனுடைய குற்றத்தை நீ உணர்ந்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட ஒரு குணாதிசயம், ஒரு அன்பு,
அவருடைய ஒரு கேரக்டர், ஒரு நேச்சர் எப்படிப்பட்டதுனாக்கா, நாம் ஸ்கூல்லையும் சரி விளையாட்டுலையும் சரி சின்னாங்க நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். நம்ம சாதாரண ஒரு மனுஷர்களாக இருக்கிறோம். ஒருத்தவங்கள சின்னாங்க நியாயம் இருக்கிறோம். நீ பாவி, நீ பாவம் செய்யற, நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் இருக்கிறோம். நீ அப்படி செஞ்ச, நீ தவறாச்சு, எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருமணக்கும் கட்டும் பொழுது அந்த மனிதன் சீர்கொண்டு முடியுமா? அந்த மனிதன் தன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் ஒரு தப்பு செஞ்சுட்டாக்கா அவனை தனியாக கொண்டு போய், கிறிஸ்துவுடைய சாந்தமான ஒரு குணம், நீங்களும் நானும் அப்பேற்பட்ட கிறிஸ்துவை வணங்குகிற கேரக்டர் உள்ளவராய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் தப்பு செய்து விட்டால் என்று சொல்லி தனியாய் கூட்டி போய், ஐயா வாங்க, தனியாய் கூட்டி போயிட்டு என்ன செய்யணும்னாக்கா, ஐயா மீறுதல் பண்ணியிருக்கீங்க, தவறா இருக்குது, கொஞ்சம் திருத்திக்கீங்க என்று சொல்லி அவரை சாந்த குணம் உள்ளவர்களாய் அவர்களோடு கூட பேசி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அது விட்டு எல்லாரும் முன்பதாக இருக்கும் பொழுது AK-47 மேல அடிச்சு தள்ளிட்டுமாக்கா அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவு ஒரு வெக்கத்தோடு கூட அவன் அந்த நிலைமையில் அவன் காணப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அவனுடைய நிலைமையிலிருந்து நாம் பார்க்கப்படும் பொழுது அவன் அந்த என்ன சொல்ல வராமே தெரியாம அவன் வெறுக்கிறவனா இருப்பான், என்னை வெறுக்கிறவனா இருப்பான். அவனை நான் ஆதாயப்படுத்தியவன் என்று சொன்னால் சாந்த குணமத்தோடு கூட அவனை நெருங்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வசனம் நமக்கு கலத்தியர் எழுதின நிருபம் 6:1 நாம் வாசிக்கலாம். சகோதரரே, யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், யாதொரு குற்றத்துல, குற்றம் சொன்னாவே சின்ன குற்றம் பெரிய குற்றம் இல்ல, யாதொரு குற்றத்துல அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்பேற்பட்டவர்களை சீர்படுத்தும்படியாக நீயும் சோதிக்கப்படும்படியாக உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருந்து ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருத்தர்களை குறை சொல்லும் பொழுது, நாம் அவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது, அவர்களோடு கூட பேசும் பொழுது நம்முடைய வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய கேரக்டர் அது? கிறிஸ்துவுடைய கேரக்டராக இருக்கிறது. தேவன் சாந்தமுள்ளவர்களாய் அவரோடு கூட சம்பாஷித்து அந்த சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்கிற அந்த குணாதிசயம் நமக்குள்ளாய் கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்பேற்பட்ட ஒரு குணாதிசயத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் இருக்கிறது. மூன்றாவது நாம் என்ன வாசித்தோம்? கிறிஸ்து பாவிகளுடைய சிநேகிதன். அல்லேலூயா. அப்ப ஒருத்தருக்கு பாவம் செய்து விட்டாலும் சரி, தப்பு செய்து விட்டாலும் சரி, அவர்களை நல்ல விதத்துல அவங்களை அணுகி சாந்தம் உள்ளவர்களால் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ஒன்றாவது என்ன பார்த்தோம்? யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? ஒன்றாவது, கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார், அதே போல நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்து இயேசு அவருடைய மாயமற்ற அன்பாக இருக்கிறது. அதாவது அவர் பூமியில் இருக்கும் பொழுதும் பரலோகத்தினுடைய எல்லா அதிகாரம் உடையவராக பரலோகத்தில் இருக்கும் பொழுதும் அவர் நம்ம மேல் வைத்திருந்த அன்பு மாயமற்றதா இருந்தது போல நம்முடைய அன்பும் மனித ஒருத்தருக்கு ஒருத்தர் மாயமற்றதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதராக இருந்தது போல நாம் அவருடைய பாவம் செய்கிறவர்களை நாம் குற்றப்படுத்தாதபடி, நியாயம் தீர்க்காதபடி நாம் அவர்களை சீர்குடுக்கும்படியாக நாம் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது. நான்காவதாக ஒரு காரியம் சொல்லி எடுத்துக்கொள்வோம். மத்திய 12:19. கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்று நாம் அவருடைய குணாதிசயத்தில் ஒரு குணாதிசயம் என்னவென்று என்று சொன்னால் வாசிக்கலாம். மத்திய 12:19.
வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், அவர் சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்கப்படுவதில்லை. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ஒரு குணாதிசயம் என்று சொன்னால் ஆர்கியூமென்ட். ஆர்கியூமென்ட் தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு வெறுக்கிற காரியம் ஆர்கியூமென்ட். வாக்குவாதம். நான் சொல்றதா ரைட்டு, நீ சொல்றது தப்பு, என்னுடைய தரப்புல தான் நியாயம் இருக்கிறது, உன்னுடைய தரப்புல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்கிறது தேவனுடைய குணாதிசயம் இல்லை. ஹalleluya. அப்ப பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட காரியம் சபைக்கும் எனக்கும் இல்லை என்று சொல்லி வாசிக்கலாம். அது என்ன சொல்லி 1 கொரிந்தியர் 11:16 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:16. புருஷன் மயிரை நீளமாய் இல்ல 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால், வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவான். வழக்கம் இல்லை என்று அறிய கடவான். இயேசு கிறிஸ்துவை வணங்குறேன்னா அவர் சொல்றாரு பவுல், இயேசு கிறிஸ்துக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்ல, அவருடைய சபை மனவாட்டியானவர்களுக்கும் அப்பேற்பட்ட பழக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறது தேவனுடைய குணாதிசயம் அல்ல. அதுக்கு மேலாக நாம் சாந்தம் உள்ளவர்களாக இருந்து அவர்களோடு கூட நாம் பேச வேண்டும். அப்ப மூன்றாவது நாம் வாசிப்போம். யார் வாக்குவாதம் செய்வார்கள், யார் வாக்குவாதம் செய்வாங்க அப்படின்னு நாம் பார்க்கும்போது வேதத்துல 1 கொரிந்தியர் 3:3 வாசிப்போம். கொஞ்சம் வெள்ளனையா சொல்ற பைபிள் வாசிக்கலாம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷன் மார்க்கமாய் நடக்கிறவர்கள். யார் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்? ஆவிக்குரியவர்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணாதவராய் இருந்து பூமியில் அவர் நடந்தார். இப்ப யார் வாக்குவாதம் பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சொன்னால், மாம்சத்துக்குரியவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். அவர்கள் மாம்சத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறபடினாலே வாக்குவாதம் பண்ணுகிறார்களா இருக்கிறார்கள். 1வது வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள, யார் என்றால் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகள் என்று சொல்லி நம்முடைய வேதம் ஐடென்டிஃபை பண்ணுகிறது. ஹalleluya. அப்ப ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வாக்குவாதம் செய்கிறது ஒரு நோய் என்று வேதம் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறது. அது என்னவென்று சொல்லலாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:4. 1 தீமோத்தேயு 6:4. அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். வாக்குவாதம் செய்கிறவர்கள் ஒரு சீக்கு மாதிரி, எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், கேட்கிறதே இல்லை. அது வேதம் சொல்லுகிறது, அது ஒரு சீக்கு, ஒரு நோய். எப்ப பார்த்தாலும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சபைகளில் வாக்குவாதம், பள்ளியிடங்களில் வாக்குவாதம், வேலை இடத்துல உங்க வீட்டு வேலை வாக்குவாதமா, என் வீட்டு
அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன சொல்ற உலகத்தில் மாம்சத்துக்குரியவர்கள் அதிகமாக அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இப்பேற்பட்ட நோய் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்மளை எச்சரிக்கிறதா இருக்கிறது. வாக்குவாதம் ஒரு காரியத்தை நாம் பேசும் பொழுது அதற்கு நல்ல காரியத்தோடு அவர்களோட சமாதானத்தோடு நல்ல ஒரு காரியத்தை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல சமாதானத்தோடு கூட அவர்கள் பேசக்கூடியதா இருக்கும். வாக்குவாதம் நடக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது என்று சொன்னால், இவர் என்கிட்ட பேசும் பொழுது என்னோட வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று சொன்னால் நான் மறுபடியும் அவர்களோடு கூட பேசுகிறதற்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் பேசுகிறது அவர் கேட்காம, நான் பேசுகிற காரியத்தை எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அங்க ஒரு நோய் இருக்கிறது நம்மளை சுட்டி காட்டுகிறது இருக்கிறது. நாம் இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ வாக்குவாதம் எப்பேற்பட்டது? மாம்சத்துக்குரியவர்கள் வாக்குவாதம் ஒரு நோய் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள்? இயேசு எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ளவர்? நான் வாசிக்கலாம் 12:19 வாக்குவாதம் செய்ய மாட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாக்குவாதம் செய்கிறது எச்சரித்து புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2:14 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:14, தீத்து 3:1 ஒரு ஆள் எடுத்துங்க. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்டவளை கவர்ந்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக அவரை எச்சரிக்கை புத்தி சொல்லு. வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அவர் என்ன கர்த்தருக்கு முன்பதாக அவரை எச்சரித்து புத்தி சொல்லு என்று சொல்லி வேதம் நம்மை அறிவுறுத்துகிறதா இருக்கிறது. அப்ப இன்னொரு காரியம் இருக்குது. தீத்து 3:9 வாசிக்கலாம். துரைத்தனங்களுக்கோ அதிகாரங்களுக்கோ கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவோ சகலவிதமான நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவோ. தீத்து 3:9 புத்தியினமான தீர்க்கங்களையும் வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தங்களை விட்டு வாக்குவாதங்களை விட்டு விலகி அவர்கள் அப்பிரியோஜ ஜனமும் வீணருமாயிருக்கும். தேவனுடைய உபதேசத்தை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காரியமும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அவர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. அப்ப வாக்குவாதம் நமக்குரிய ஒரு குணாதிசயம் அல்ல என்று சொல்லுகிறேன். ஓகே, கடைசியாக ஜான் 3:25 வாசிக்கலாம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். யோவான் 3:25. அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் சிலருக்கு யூதருக்கும் சுதந்தரிப்பை குறித்து வாக்குவாதம் சுத்திகரிப்பை குறித்து யாருக்கும் யூதர்களுக்கும் சீஷருக்கும் யூதர்களுக்கும் அந்த சுத்திகரிப்பு நாளை குறித்து ஒரு வாக்குவாதம் வருது. அப்ப அந்த வாக்குவாதம் வரும் பொழுது எத்தனை நாள் பேசணும்னா எத்தனை நாள் நாங்க சுத்திகரிக்கப்படணும்? 7 நாளா அல்ல 1 வருஷமா இல்ல 6 மாசமா எத்தனை மாசமா அப்படின்னு சொல்லி சுத்திகரிக்கப்படும் நாள் எத்தனை நாள் சொல்லி யூதர்களுக்கும் இயேசுவோட சீஷர்களுக்கும் ஒரு வாக்குவாதம். அப்ப அந்த வாக்குவாதம் என்ன சொல்றா, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க பேசும் பொழுது ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது அவரோட அழகாய் சொல்லும் பொழுது அந்த சத்தியம் அவர் உள்ளாக அவருடைய இருதயத்துல
போகத்தக்கதான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா சாந்தத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நீங்களும் நானும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மறுரூபமாக பண்ண வேண்டும். அவர் எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ளவராய் இந்த பூமியில பிரதிபலித்தாரோ இந்த உலகத்துல நாமும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். அவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக. அதாவது நாம் என்னவென்று சொன்னால் எழுத்து நாம் ஜெபமாக நம்ம என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நாம் போகும் இடமெல்லாம் யாரும் நம்ம இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கிற ஆலயமா இருக்கு.